பிரியமானவர்களே, இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். டேட் டைம் வித் செல்வன் என்ற யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த முறை 10 கட்டளைகளை பற்றி அது எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி நினைவில் கொண்டு வரலாம், மற்றவர்களுக்கு எப்படி எளிதாக சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. யாத்ராமம் 2ஆம் புத்தகம், ஆதியாமம் யாத்ராமம், அதில் 10 கட்டளைகள். 2 பெருக்கல் 10 20 பார்த்தீங்களா? 20வது அதிகாரத்தில் அந்த 10 கட்டளைகளை பார்க்குறோம். அந்த பைபிள் பேஜை பாருங்கள். 2 டேப்லெட் மாதிரி படம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கூட வரைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, 2 டேப்லெட்டில் 10 கட்டளைகள். யாத்ராமத்தில் 20வது அதிகாரம். மறக்கவே முடியாது. அடிக்கடி அதை எடுத்து வாசிக்கணும். தேவன் தம்முடைய மக்களுக்கு சீனாய் மலை அடிவாரத்தில் இது கொடுத்தாலும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த கட்டளைகள் மிகவும் அவசியம். இந்த 10 கட்டளைகளும் 10 வேலி போல் இருக்கிறது, எல்லை போல் இருக்கிறது. மனிதன் தேவன் வைத்திருக்கும் பாதையில் நடப்பதற்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 10 கட்டளைகள் மோசே தான் சீனாய் மலையில் வாங்கி கொண்டு வந்தார். அது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இதே கட்டளைகளை திருப்பி பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு சென்றடைய முடியவில்லை. காதேஸ் பர்னே என்ற இடத்திலே அலைந்து திரிந்து எல்லாரும் ஆண்டு போனார்கள். 2ஆம் சந்ததியினருக்கு மீண்டுமாய் தேவன் கொடுத்தார். அது யோர்தான் நதியின் கிழக்கு கரையிலே, மோவாப் சமவெளியிலே. இது எங்கே இருக்குது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 5வது புத்தகம் உபாகமம், உபாகமம் 5வது புத்தகம், 5வது அதிகாரம். 10 கட்டளைகள் பார்த்தீங்களா? அது 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். பைபிள் பேஜ் பாருங்கள். ஆனால் இது 2ஆம் தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட்டது. 10 கட்டளை பற்றி ஆண்டவராய் இயேசு மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து பார்ப்பீங்களா? God bless you.